Anatomy of urinary system. சிறுநீர் அமைப்பின் உடற்கூறியல். சிறுநீர் அமைப்புங்கிறது என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. உடலில் இருக்கக்கூடிய திரவ சமநிலையை ஒழுங்குபடுத்துது. எக்ஸ்க்ரீட்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. நம்ம உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. கன்சர்வ்ஸ் நியூட்ரியன்ஸ் இன் த பாடி. உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்கிறது. மெயின்டைன்ஸ் pH. pHோட அளவை, அதாவது அமிலம் காரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்மையை பேலன்ஸ் பண்ணுது. அடுத்ததாக ரெகுலேட்ஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் த பாடி. உடலில் இருக்கக்கூடிய அயனியோட அந்த செறிவையும் ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த யூரினரி சிஸ்டத்துக்குள்ளே என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அதாவது காம்போனன்ட்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம். கிட்னிஸ் சிறுநீரகங்கள், யூரிட்டர் சிறுநீர் குழாய், யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீர் பை, யூரித்ரா சிறுநீரை வெளியேற்றக்கூடிய குழாய். இது எல்லாமே சிறுநீர் அமைப்போட யூரினரி சிஸ்டத்தோட அங்கங்களாக அமைஞ்சிருக்கு. இங்கே முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கிட்னி, சிறுநீரகம். அதாவது உடம்பில் வலது இடதுன்னு ரெண்டு பக்கமும் சிறுநீரகம் அமைஞ்சிருக்கு. இவை அவரை விதை வடிவத்தில் அமைஞ்சிருக்கு, அதாவது பீன் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோ பெரிட்டோனியல் நிலையில் அமைஞ்சிருக்கு. பின்புற வயிற்று பகுதியில், அப்படின்னா அந்த பெரிட்டோனியல் குழிக்கு, அந்த உறைக்கு வெளியே பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எங்கே அமைஞ்சிருக்குன்னா அப்டாமினல் ரீஜியன், வயிற்று குழி, அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சிறுநீரகங்கள் தோராயமாக T12 அப்படிங்கிற அந்த முதுகெலும்புகளிலிருந்து மேல் நோக்கி L3 அப்படிங்கிற அந்த முதுகெலும்பு வரைக்குமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகத்தை விட சற்று கீழே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிறுநீரகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் ஒரு மென்மையான முன்புற மற்றும் பின்புற மேற்பரப்பு அமைஞ்சிருக்கு. அதாவது இட் ஹாஸ் அ ஸ்மூத் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இது எதை சுற்றி மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரஸ் கேப்சியூல், அதாவது நார் சத்து நிறைந்த கேப்சியூல் அப்படின்னா ஒரு உரை. அந்த உரை நார் திசுக்களால் ஆன ஒரு உரையால் இந்த சிறுநீரகங்கள் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது சுற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சேஃபாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிறுநீரகத்தில் வெளிப்புற வேலைகள் செய்யக்கூடிய ஒரு கார்டெக்ஸ், ரீனல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற புரணியும், உள்பகுதியில் ரீனல் மெடுல்லா அப்படிங்கிற பகுதியும் அமைஞ்சிருக்கு. ரீனல் காலம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வெளிப்புற புரணி பகுதி இருக்கு, ரீனல் கார்டெக்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன், மெடுல்லாக்கு உள்ளே வரக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ரீனல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக என்ன அமைஞ்சிருக்குன்னா, இந்த கார்டெக்ஸ் பகுதியையும் மெடுல்லா பகுதியையும் பிரிக்கக்கூடிய வகையில் அந்த ரீனல் மெடுல்லா அப்படிங்கிறது முக்கோண வடிவான திசுக்களால் அமைஞ்சிருக்கு. இந்த திசுக்களுக்கு உங்களுக்கு சிறுநீரக பிரமிடுகள், ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு பேர். இதனுடைய நுனி துவாரம், ஆப்பிக்கல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லக்கூடிய இடம் ரீனல் பாப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். சிறுநீரக முழுக்கவே ஒரு அவரை விதை வடிவமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்பை வெளிப்பகுதியில் நார் திசுக்களால் ஆன கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வெளிப்பகுதி உங்களுக்கு ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேப்சியூலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி, சிறுநீரகத்தோட நடுப்பகுதியில் இருக்கிற பகுதி ரீனல் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடுல்லாவில் இருந்து உங்களுக்கு மெடுல்லா வரைக்கும் வரக்கூடிய அந்த பகுதி ரீனல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கார்டெக்ஸோட எக்ஸ்டென்ஷன் ரீனல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மெடுல்லாவோட பகுதி கார்டெக்ஸ் பகுதியில் முக்கோண வடிவத்தில் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. அந்த பகுதிக்கு உங்களுக்கு ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு பேர். அதே போல் ஹைலம் ஆஃப் த கிட்னி அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய அந்த சிறுநீரகத்துக்கு உள்ள இரத்த நாளங்கள் உள்ளே போகக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் ஹைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலத்தில் தான் ரீனல் வெசல்ஸ், லிம்ஃபட்டிக்ஸ் அண்ட் நர்வ்ஸ் உள்ளேயும், அதாவது உங்களுக்கு
அந்த சிறுநீரகத்தின் பணிகளுக்கு தேவையான இரத்த நாளங்கள், லிம்பட்டிக் நாளங்கள், நரம்புகள் எல்லாமே உள்ளேயும் வெளியேயும் வந்து போகக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய அந்த யூரிட்டர் அப்படிங்கிற அந்த டியூபுக்கு ஆன பகுதியை வந்து உள்ளடக்கிய பகுதிகள் வந்து மைனர் கேலிசஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரி பல்வேறு மைனர் கேலிசஸ் இணைந்து மேஜர் கேலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து உருவாக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீரை வெளியேற்றக்கூடிய அந்த குழாயை இணைக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து மேஜர் கேலிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2-3 பெரிய கேலிக்ஸ்கள் இணைந்து ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து உருவாக்குது. இந்த பகுதி தான் அந்த சிறுநீர் குழாயோட அந்த மேல் பகுதி எண்டு, அதாவது சுப்பீரியர் எண்ட் ஆஃப் த யூரிட்டர்ஸ். அந்த சிறுநீர் குழாயோட அந்த புனல் வடிவ மேல் அமைப்பு தான் வந்துட்டு இந்த ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்ததாக கிட்னி பிளட் சப்ளை. சிறுநீரகத்துக்கு இரத்த சப்ளை, அதாவது இரத்தங்கள் வந்து இரத்த நாளங்கள், அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரீனல் ஆர்டரி அப்படிங்கிற ஒரு பெரிய இரத்த நாளம் மூலமாக வந்து உங்களுக்கு அங்கே இருந்து உங்களுக்கு சில கிளைகளாக உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு சிறுநீரகத்துக்கு இரத்த சப்ளை வந்து நடக்குது. ஒவ்வொரு சிறுநீரகத்துக்குமே ஒரு சிறுநீரக ஆர்டரி, ரீனல் ஆர்டரி வந்து இருக்குது. ஒற்றை பெரிய சிறுநீரக தமனி அப்படிங்கிறது வந்து பெருநாடியோட ஒரு கிளை. இந்த கிளை தான் வந்து ஒவ்வொரு சிறுநீரகத்துக்கும் இரத்தத்தை வழங்குது. அடுத்ததாக அதில் இருந்து பிரிஞ்சு பல சிறுநீரக நரம்புகள், அதாவது ரீனல் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவை வந்து இடது மற்றும் வலது பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இவை இரண்டுமே இணைஞ்சு உங்களுக்கு ரத்தத்தை வந்து சிறுநீரகத்திலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின்ஸ் இவைகள் மூலமாக உங்களுக்கு சிறுநீரகத்துக்கு இரத்தமானது செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக யூரிட்டர்ஸ், சிறுநீர் குழாய்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவை தசைகளால் ஆன குழாய்கள். சிறுநீரகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட சிறுநீரை சிறுநீர் பைக்கு கடத்தக்கூடிய குழாய்களாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 சிறுநீரக குழாய்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இரண்டுமே சிறுநீர் பையோட கனெக்ஷனில் இருக்குது. இந்த குழாய்கள் வந்து ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் மூலமாக ஆரம்பிக்குது. அங்கே இருந்து தான் மேல் நோக்கியவாறு தொடர்கிறது. அதாவது சிறுநீரகத்தோட மேல்புறம் வழியாக தொடங்கும் போது அகலமாகிறதும், அதிலிருந்து அந்த ஹைலம் வழியாக வெளியேற ஏற குறுகலாகவும் வந்து அந்த ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற ஏரியா வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அந்த சுருக்கத்தில் இருந்து சிறுநீர் குழாய் வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து, அதாவது யூரிட்டரோ பெல்விக் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல இணைஞ்சி அங்கே இருந்து யூரிட்டர்ஸாக பிரிஞ்சு வெளியே வருது. இந்த சிறுநீரக குழாய்கள் வந்து ரெட்ரோபெரிட்டீனியலி, அதாவது நம்மளுடைய முதுகில் பின்பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இறங்குது. எந்த தசைகள் மூலமாக இறங்குதுன்னா சோயஸ் மேஜர் மசில் அப்படிங்கக்கூடிய அந்த மூச்சுக்குழாய் தசையோட மையப்பகுதியில் பின்னோக்கி கீழிறங்குகின்றன. இந்த சிறுநீரக குழாய்கள் வந்து இடுப்போட விளிம்பில் உங்களுக்கு பொதுவான ஈலியாக் அப்படிங்கிற அந்த பகுதியையோ அல்லது வெளிப்புற ஈலியாக் தமனிகளோட தொடக்கத்தையோ இந்த இடத்த கடந்து இடுப்பு குழிக்குள்ளே நுழைஞ்சி சிறுநீர் பையை நோக்கி தங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது தே கண்டினியூ தேர் ஜேர்னி டு த பிளாடர் த்ரூ அவங்களுக்கு வந்து காமன் ஈலியாக் ஆர்டரிஸ் அண்ட் த பிகினிங் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஈலியாக் ஆர்டரிஸ். அப்படி பயணிக்கக்கூடிய இந்த சிறுநீர் குழாய்களோட பாதையில் நீங்கள் பார்க்கும்போது 3 இடங்களில் வந்து இந்த யூரிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்கிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு. எங்கெங்கன்னு நம்ம பார்த்தோம்னா யூட்டிரோ பெல்விக் ஜங்ஷன் அப்படிங்கிற இடம், அதாவது சிறுநீரகத்துக்கு கொஞ்சம் உள்பக்கமாக கீழே அந்த இடத்துல வந்து சுருங்கி இருக்குது. அடுத்ததாக இந்த யூரிட்டர்ஸ் வந்து காமன் ஈலியாக் வெசல்ஸ், அதாவது உங்களுடைய இடுப்பு விளிம்பில் ஈலியாக் நாளங்களை கடக்கிற இடத்துல கொஞ்சம் சுருங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த சிறுநீர் பையோட
சுவரில் நுழையிற இடத்துலையும் கொஞ்சம் சுருங்கினதாக அமைஞ்சிருக்கு. இந்த யூரிட்டர்ஸ்க்கான இரத்த ஓட்டம் வாஸ்குலேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இவை வந்து பக்கத்தில் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாளங்களில் இருந்து அட்ஜசன்ட் வெசன்ஸில் இருந்து உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை வந்து பெறுகின்றன. இந்த ரீனல் ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தை சார்ந்த அந்த இரத்த நாளங்கள் வந்து மேல் பகுதிக்கு, யூரிட்டர்ஸோட மேல் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டத்தை அளிக்கின்றன. இதனுடைய மத்திய பகுதிக்கு வந்து உங்களுக்கு அப்டாமினல் அயோட்டா அப்படிங்கிற அந்த இரத்த நாளங்களில் இருந்தும் டெஸ்டிகுலர் ஆர் ஓவரியன் ஆர்டரிஸ், அதாவது வயிற்று பெருநாடி இல்லைன்னா டெஸ்டிகுலர் அல்லது கருப்பை சார்ந்த தமனிகள் மூலமாகவும் காமன் ஈலியாக் தமனிகள் மூலமாகவும் இரத்த ஓட்டத்தை வந்து பெறுகிறது. அடுத்து இடுப்பு குழியில் பெல்விக் கேவிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னல் ஈலியாக் ஆர்டரிஸ் அப்படிங்கிற அந்த கிளைகளில் இருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தமனிகள் மூலமாக இரத்தத்தை வந்து பெறுகிறது. இந்த யூரினரி சிஸ்டத்தோட அடுத்த முக்கியமான ஒரு பங்களிக்கக்கூடிய உறுப்பாக நம்ம பார்க்க போகிறது சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். இது வரைக்கும் நம்ம பார்த்த உறுப்புகளெல்லாம் நம்மளுடைய இடுப்பில் பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஆனால் மிக முக்கியமாக உள்ளுறுப்புகளோட இணைந்து முன்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து சிறுநீர் பை அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர். இது காலியாக இருக்கும்போது இடுப்பு குழிக்குள்ளே முழுமையாக அமைஞ்சிருக்கு. முழுமையாக இருக்கும்போது அது வயிற்று குழிக்குள்ளே மேல் நோக்கி விரிவடைகிறது. அதாவது அப்டமன் அப்படிங்கிற அந்த வயிறு பகுதிக்குள்ளே முழுமையாக மேலே ஏறிக்குது. இந்த சிறுநீர் பையானது காலியாக இருக்கும்போது ஒரு 3 பக்கங்களை கொண்ட ஒரு பிரமிடு போல ஒரு அமைப்பை வந்து கொண்டிருக்கு. when it is empty. இதுக்கு வந்து ஒரு உச்சி பகுதி இருக்குது, அதாவது அபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்சி பகுதி, பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்பகுதி, சுப்பீரியர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் பரப்பு மற்றும் 2 கீழ் நோக்கிய பக்க மேற்பரப்புகள், அதாவது இன்ஃபெரோலேட்ரல் சர்ஃபேசஸ் அப்படிங்கிற அந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த சிறுநீர் பை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த சிறுநீர் பையோட கழுத்து பகுதியானது உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குது இல்லை எதை சுற்றி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் நெக் ஆஃப் த பிளாடர் சரவுண்ட்ஸ் த ஆரிஜின் ஆஃப் த யுரித்ரா. அதாவது அந்த சிறுநீரை வெளியிடக்கூடிய அந்த குழாய்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் யுரித்ரா அப்படிங்கிற அந்த குழாய். அதை சுற்றி தான் வந்து இந்த 2 யூரிட்டர்ஸுமே வந்து சிறுநீர் பைக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதுதான் கழுத்து பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீர் பையோட 2 இன்ஃபெரோலேட்ரல் சர்ஃபேசஸ் அண்ட் பேஸ் அப்படின்னு கூடிய அந்த 2 பகுதிகளும் வெட்டக்கூடிய சந்திக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் வந்து சிறுநீரக பகுதியோட கழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யூரித்ரா, அதாவது சிறுநீரை வெளியிடக்கூடிய குழாய், மூத்திர குழாய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி. இது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய சிறுநீர் பையோட அடிப்பகுதியில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரினியத்தில் ஒரு வெளிப்புற திறப்போட முடியுது. பெண்களுக்கு வந்து சிறுநீர் குழாய் வந்து குறுகியதாக இருக்கும், சுமார் 4 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதாக மட்டும்தான் இருக்கும். இது இடுப்பு தளத்தில், அதாவது பெல்விக் கேவிட்டி வழியாக பெரினியத்துக்குள்ளே நுழையும் போது, அதுவும் தாழ்வாக செல்லும்போது சற்று வளைந்த பாதையில் பயணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆண்களுக்கு சிறுநீர் குழாய் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமானது தான், சுமார் 20 சென்டிமீட்டர் நீளமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் அது தன்னுடைய பாதையில் போகும்போது 2 முறை வளைந்து செல்கிறது. இந்த யுரித்ராவானது ஆண்களில் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு நம்ம பார்க்கும்போது ப்ரோஸ்டாட்டிக், ப்ரோஸ்டாட்டிக், மெம்ப்ரேனஸ் அண்ட் ஸ்பாஞ்சி பார்ட்ஸ். அடுத்ததாக சர்ஃபேஸ் அனாட்டமி ஆஃப் கிட்னி அண்ட் யூரிட்டர் ரெண்டையும் பார்க்கலாம். அதாவது சிறுநீரகத்துக்கும் இந்த சிறுநீர் குழாய்களுக்குமான மேல் பரப்புகளுக்கோட தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Hilum of each kidney is 3 finger breadth from the midline of transphyloric line. அதாவது L1 அப்படிங்கிற அந்த இடுப்பு பகுதியோட
உங்களுக்கு 3 பகுதி அகலமாக அமைஞ்சிருக்கு. பின்பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது சிறுநீரகம் வந்து முதுகுத்தண்டில் T12 அப்படிங்கிற அந்த பகுதியில் ஆரம்பித்து L3 அப்படிங்கிற அந்த முதுகுத்தண்டோட பகுதி வரைக்கும் நீண்டிருக்கு. ஒரு தடவை மூச்சு விடும் பொழுதும் இந்த சிறுநீரகமானது 1 இன்ச் அளவுக்கு நகருதான் மேலையும் கீழையும். அதே போல் ரைட் கிட்னி அப்படிங்கிறது அதாவது வலது பக்கமாக இருக்கக்கூடிய சிறுநீரகம் வந்து இடது பக்க சிறுநீரகத்தை விட 1 இன்ச்சு கீழே அமைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் வந்து கல்லீரலுக்கான இடத்தை கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் கீழே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த யூரிட்டர் அப்படிங்கிறது சிறுநீர் குழாய் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது முன்பகுதியும் நீங்கள் பார்க்கும்போது L2 அப்படிங்கிற அந்த முதுகுத்தண்டின் பகுதியில் இருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா அங்கே இருந்து ஆன்டீரியர் ஈலியாக் ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வரைக்குமே அமைஞ்சிருக்கு. அங்கே இருந்து ஒரு வளைவான பகுதியாக உங்களுக்கு வந்து பியூபிக் டியூபர்சல் அப்படிங்கிற இடம் வரைக்குமே வளைஞ்ச ஒரு தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. பின்பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முதுகுத்தண்டில் L1ல் இருந்து வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் ஈலியாக் ஸ்பைன் அப்படிங்கிற பகுதி வரைக்குமே இந்த சிறுநீரக குழாய்களானது நீண்டு அமைஞ்சிருக்கு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சிறுநீரகத்தோட பகுதிகளை இன்னொரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். ரீனல் கார்டெக்ஸ் சிறுநீரகத்தோட மேல் பரப்பு, ரீனல் மெடுல்லா அது வந்து சிறுநீரகத்தோட உள்பகுதியில் நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே என்னென்ன அமைஞ்சிருக்குன்னா ரீனல் காலம் அண்ட் ரீனல் பிரமிட்ஸ். ரீனல் காலம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கார்டெக்ஸ் வந்து மெடுல்லாக்கு உள்ள வரைக்கும் வரக்கூடிய அந்த துருத்தல். ரீனல் பிரமிட் அப்படின்னா என்னென்னா மெடுல்லாவோட பகுதி கார்டெக்ஸில் வரைக்கும் பரவி இருக்கு இல்லையா, அந்த முக்கோண வடிவ பகுதி தான் வந்து ரீனல் பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்ததாக ரீனல் பாப்பிலா அது என்ன அப்படின்னா அந்த ரீனல் பெல்விசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோட எக்ஸ்டென்ஷன் வந்து மெடுல்லா வரைக்கும் பரவி இருக்கு இல்லையா, அதுதான் ரீனல் பாப்பிலா. ரீனல் லோப் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மெடுல்லா கார்டெக்ஸ் எல்லாம் இணைஞ்சு ஒரு குட்டி குட்டி பகுதிகளாக இருக்கு இல்லையா, அந்த லோப்ஸ் ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கும் ஒரு லோப் அப்படின்னு பேர். அடுத்ததாக ஃபைப்ரஸ் கேப்சியூல் அது என்னென்னா நார் திசுக்களால் சூழப்பட்ட அந்த வெளி உறை. மைனர் கேலிக்ஸ் அண்ட் மேஜர் கேலிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சிறுநீரகத்தை அதாவது சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீரை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு யூரிட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடம் தான் வந்து ரீனல் பெல்விஸ்ன்னு அப்படி சொல்லக்கூடிய இடம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது லட்சக்கணக்கான மெடுல்லா இது நமக்கு நெஃப்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அங்கே இருந்து குட்டி குட்டியாக குறுகலான ஒரு பகுதிகளாக இருந்து அந்த சிறுநீரை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து ரீனல் கேலிக்ஸ்ன்னும், இந்த மாதிரி மைனர் கேலிக்ஸ் அப்படின்னும், அந்த பல்வேறு மைனர் கேலிக்ஸ் இணைந்து மேஜர் கேலிக்ஸையும் உருவாக்குது. இந்த பல்வேறு மேஜர் கேலிக்ஸ் இணைந்து ரீனல் பெல்விஸை உருவாக்குது. அடுத்ததாக யூரிட்டர்னு பார்க்கும்போது சிறுநீரை வந்து சேகரித்து சிறுநீர் பைக்கு கடத்தக்கூடிய ஒரு குழாய் அப்படின்னு பார்த்தோம். ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறது சிறுநீரகத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இரத்த நாளம். ரீனல் வெயின் அப்படிங்கிறது சிறுநீரகத்தில் இருந்து இரத்தத்தை வெளியேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு இரத்த நாளம். அடுத்ததாக ஒரு முக்கியமான உறுப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிறுநீரகம்னு பார்த்தோம். அதனுடைய ஃபங்க்ஷனல் யூனிட், பேசிக் யூனிட், அடிப்படை அலகுன்னு சொல்லுவாங்க. சிறுநீரகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுப்பாக இருந்தாலும் அவை வந்து இந்த நெஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான சின்ன அலகுகளால் செய்யப்பட்டது. ஸோ இதில் 2 பகுதியாக நம்ம பிரிக்கிறாங்க சிறுநீரகத்தோட அலகுகளை. ஒன்று வந்து நெஃப்ரான், ரெண்டாவது கலெக்டிங் டியூபியூல். நெஃப்ரான் அப்படிங்கிறது வடிகட்டுதல், மீளுறிஞ்சுதல் அப்படின்னு சிறுநீரகத்தோட பல பணிகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அமைப்பு. கலெக்டிங் டியூபியூல் அப்படிங்கிறது அந்த உருவாக்கக்கூடிய சிறுநீரை சேகரிக்கக்கூடிய ஒரு தசைகளால் உருவான ஒரு நாளம் தான் வந்து கலெக்டிங் டியூபியூல். இது இரண்டும் இணைஞ்சது தான் சிறுநீரகத்தோட ஒரு குட்டி அலகு, பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நெஃப்ரான்கள் சிறுநீரகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் பகுதியும் மெடுல்லா பகுதியிலையும் பாதியாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய ஒரு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான அந்த வடிகட்டுதல் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கார்டெக்ஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நெஃப்ரானோட பகுதியிலும், அந்த கலெக்டிங் டியூபியூல் அப்படிங்கிறதும்
ப்ளஸ் பவுமன் கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பகுதியும் வந்து அந்த மெடுல்லா பகுதியிலையும் இந்த நெஃப்ரான்ஸ்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நெஃப்ரான் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் அ லாங் எபித்தீலியம் லைன்டு டியூப் பிகின்ஸ் பிளைண்ட்லி அண்ட் எண்ட் பை ஜாயினிங் எ கலெக்டிங் டியூபியூல். அப்படின்னா என்னென்னா, ஒரு நீளமான எபித்தீலியம் திசுக்களால் ஆன ஒரு குழாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டியூப் அப்படின்றோம் இல்லையா, எங்கே முடியுதுன்னா கலெக்டிங் டியூபியூல் அப்படிங்கிற இடத்துல முடியுது. இதில் வந்து 2 பகுதிகள் அமைஞ்சிருக்கு. ரீனல் கேப்சியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கிளாமருலஸ் அப்படிங்கிற பகுதியும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த டியூபியூல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்சிமல் டியூபியூல், லூப் ஆஃப் ஹென்லே அண்ட் டிஸ்டல் டியூபியூல் அப்படிங்கிற பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த நெஃப்ரான் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக நெஃப்ரானோட ரீனல் கார்பஸல் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்கும்போது என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா அங்கே பவுமன் கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இரத்த நாளங்களால் ஆன, மிக குறுகிய இரத்த நாளங்களால் ஆன ஒரு வலை பின்னல் போன்ற அமைப்பு தான் அங்கே வந்து இருக்குது. அந்த அமைப்புக்கு தான் வந்து கிளாமருலஸ் அப்படின்னு பேர். அதை கவர்ந்து கிண்ணம் போல் அந்த இரத்த நாளங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு உங்களுக்கு பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு பேர். ஸோ இங்கே வெளிப்புறமாக ஒரு லேயர், பெரிட்டல் லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் அமைஞ்சிருக்கு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படிங்கிற திசுக்கள், அதாவது எபித்தீலியம் திசுக்களும் அந்த லாமினா அப்படிங்கிற அதனுடைய பகுதியும் அமைஞ்சிருக்கு. இந்த இரத்த நாளங்களுக்கும் அந்த பவுமன் கேப்சியூல்லையும் இடையில் இருக்கக்கூடிய இடம் வந்து கேப்சுலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன வகையான செல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது போடோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான செல்கள் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். எஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படிங்கிற அந்த இரத்த நாளங்கள் வழியாக இரத்தமானது உள்ளே வருது. எஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படிங்கிற அந்த இரத்த நாளங்கள் வழியாக சுத்திகரிக்கப்பட்ட இரத்தமானது வெளியே வருது. நீங்கள் பார்க்கும்போது எண்டோதீலியம் ஆஃப் கிளாமருலஸ், அதாவது எண்டோதீலியம் திசுக்கள் வந்து அந்த கிளாமருலஸோட கொடுத்துருக்காங்க. போடோசைட்ஸ் அப்படிங்கிறது அந்த இரத்த நாளங்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வகையான செல்கள். அதுக்கான பணி என்னங்கிறது நம்ம கிளாமருலஸை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிளாமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பவுமன்ஸ் கேப்சியூலில் அந்த உறுப்புகள் சார்ந்த ஒரு வெளிப்புற சவ்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எங்கே இருக்குன்னா அங்கே உள்ள போடோசைட்ஸ் அப்படிங்கிற செல்களுக்கும் எண்டோதீலியல் செல்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, கிளாமருலர் கேபிலரிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கிளாமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கிளாமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய சவ்வு. அதுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியது போடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எபித்தீலியல் செல்கள். உள்பக்கமாக இருக்கக்கூடியது எண்டோதீலியம் அப்படிங்கிற செல்கள். இது வந்து கேபிலரியோட லியூமன் அப்படின்னா அந்த இரத்த நாளங்களுடைய உள்பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஃபில்ட்ரேஷன் பேரியர். அதாவது இந்த போடோசைட்ஸோட வேலை என்ன, இந்த கிளாமருலஸில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது இங்கே? ஃபெனஸ்ட்ரேட்டட் கேபிலரி எண்டோதீலியம், கிளாமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன், ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் வித் டயஃப்ரம் அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த எண்டோதீலியம், கேபிலரியோட எண்டோதீலியம் செல்கள் இருக்குது. அது வழியாக ஊடுருவல் முறையில் வெளியே போகக்கூடிய, நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம், சிறுநீரகத்தோட பணிகளில் இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இங்கே கிளாமருலஸில் நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த கிளாமருலஸில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவை வந்து பெரிய பெரிய இரத்த அணுக்களையோ புரதங்களையோ உள்ளே விடாதுன்னு பார்த்தோம். அப்போ வேறு என்ன தான் உள்ளே போகும் அப்படின்னா இரத்த பிளாஸ்மா மட்டும்தான் உள்ளே போகும். அப்படி போகும்போதும் அந்த பெரிய பெரிய அணுக்கள் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக
ஃபிங்கர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸோட எக்ஸ்டென்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய அந்த வடிகட்டுதல் வேலையை செய்யக்கூடிய ஒரு சவ்வு செல்கள் தான் வந்து போடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து சின்ன சின்ன இடைவெளிகள் வந்து இருக்கும். ஒரு சல்லடையில் ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஓட்டைகள் இருக்கும். அந்த வழியாக தான் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது உள்ளே போகும். வடிகட்டுதல் அப்படிங்கிற வேலையோட முதல் பகுதி வந்து இந்த போடோசைட் செல்கள் மூலமாக இந்த இடத்துல தான் வந்து நடக்குது. இந்த கிளாமருலஸ் பேஸ்மென்ட் மெம்பரேன் வழியாக ஊடுருவி அந்த போடோசைட் செல் மூலமாக வடிகட்டுதல் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இந்த வடிகட்டுதல் அப்படிங்கிறது உள்ளே போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எப்படி போகுதுன்னா அங்கே இரத்தத்தோட அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த இரத்தத்தோட அழுத்தத்தின் மூலமாக அந்த மெம்பரேன் வழியாக இந்த பிளாஸ்மாவானது உள்ளே தள்ளப்படுது. இந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பாக தான் அமைஞ்சிருக்கிறது தான் ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கிளாமருலஸ்க்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய, இல்லை கிளாமருலஸில் அதாவது பவுமன் கேப்சியூலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விதமான அமைப்பு. இது வந்து இரத்த அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கும் அந்த வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு நொடிக்கு இத்தனை அளவு ரத்தம் வந்து வடிகட்டப்படணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அதை சரி செய்யக்கூடிய விஷயமாக தான் இந்த ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பாரட்டஸ் அப்படிங்கிற உறுப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இது 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக அமைஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்யூலா டென்சா, அதாவது டிஸ்டல் டியூபியூலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வகை செல்கள், ஜெக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ், ஜேஜி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஃபரண்ட் ஆர்டரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளங்களோட சுவர்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய செல்கள். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கிளாமருலார் மெசேஞ்சியம் அப்படிங்கிறது. இது என்னென்னா அந்த அஃபரண்ட் மற்றும் எஃபரண்ட் ஆர்டரியோல், அந்த கிளாமருலஸில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய செல்களை கொண்ட அமைப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறதோட பணி என்னென்னு பார்த்தோம், ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்து அந்த வேலையை வந்து இந்த பகுதி வந்து செய்கிறது. இதோட முக்கிய பணியாக என்ன சொல்கிறாங்கன்னா, the JGA is essential for maintaining homeostasis by regulating both blood pressure and glomerular filtration rate. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன், போஸ்டாகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஹார்மோன்ஸுக்கான செக்ரிஷனுக்கான இடமாகவும் இந்த JGA அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு வந்துட்டு கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே தான் மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம், அந்த RAAS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், இதெல்லாமே எதுக்கு காரணம்னா இரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களில் பங்கு வகிக்கக்கூடிய விஷயங்களாக இவை வந்து அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் கிளாமருலஸ் ஏரியாவில் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக சிறுநீர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூரின் ஃபார்மேஷன் ப்ராசஸஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய முதல் பகுதி என்ன, ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது பகுதி வந்து ரீஅப்சார்ப்ஷன். மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து செக்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம். நீர் மற்றும் சின்ன சின்ன கரையக்கூடிய பொருட்கள் வந்து உங்களுக்கு கிளாமருலஸில் இருந்து பவுமன் கிண்ணத்தை நோக்கி ஃபோர்ஸ்டாக அந்த அழுத்தத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. அங்கே இருந்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதாவது பவுமன் கிண்ணத்தில் இருந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகும்போது உங்களுக்கு ரத்தத்தில் மீளுறிஞ்சுதல், ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. என்ன நடக்குது எங்கே அப்படின்னா, பிளட் கேப்பிலரிஸ், அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய இரத்த நாளங்கள் வந்து கிட்டத்தட்ட 99% நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் அயனைகள் எல்லாத்தையுமே வந்து ரீனல் டியூபியூல் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து மீண்டும் உறிஞ்சிக்கொள்கிறது. மீளுறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அதற்கு அடுத்ததாக ஹைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் வந்து உங்களுக்கு ரீனல் டியூபியூல்ஸில் மீண்டும் செலுத்தப்படுகிறது தேவைக்கு ஏற்ப. எந்தெந்த விஷயங்கள் நடக்குது யூரின் ஃபார்மேஷனில் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பவுமன் கிண்ணத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. என்னென்ன நடக்குது, நீர்,
சோடியம் குளோரைடு போன்ற உப்புக்கள், பைகார்பனேட்டு, H+ அயனி, யூரியா, குளுக்கோஸு, அமினோ அமிலங்கள் மற்றும் சில ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீல ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளூ கலர் ஆரோ மார்க், அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கடத்தக்கூடிய விஷயங்கள் தான். சிவப்பு கலரில் ஆரஞ்சு மாதிரி இருக்கிற கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற முறையில் நடக்கக்கூடிய ரீஅப்சார்ப்ஷன். ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிற ஆரோ மார்க் வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நடக்கக்கூடிய அந்த முறையில் நடக்கக்கூடிய ரீஅப்சார்ப்ஷன். செக்ரேஷன் அப்படிங்கிறது க்ரீன் கலர் ஆரோ மார்க்கில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாமர்லர் அதாவது பவுமன் கேப்சியூலில் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அதற்கு அடுத்ததாக அப்சார்ப்ஷனுங்கிற விஷயம் ப்ராக்சிமல் டியூபியூலில் ஆரம்பிக்குது. என்னென்ன அப்சார்ப்ஷன் நடக்குது? சோடியம் குளோரைடு, பைகார்பனேட்டு, வாட்டர், இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸு, அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ராக்சிமல் டியூபியூலையும் வந்துட்டு உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது. அதே போல் லூப் ஆஃப் ஹென்லே அப்படிங்கிறதுல டிசெண்டிங் லூப்பில் வந்துட்டு நீரோட அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது. அதே அசெண்டிங் டியூபியூலில் வந்துட்டு உப்புக்களோட அப்சார்ப்ஷனும், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற அந்த சத்துக்களோட உப்புக்களோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போது மேலே ஏறி டிஸ்டல் டியூபியூல் வழியாக வரும்பொழுது மீண்டும் பைகார்பனேட் அணுக்களும், அதாவது அந்த விஷயங்களும், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சோடியம் உப்புக்களும் வந்து உங்களுக்கு மீளுறிஞ்சப்படுகின்றன. அதே மாதிரி கலெக்டிங் டக்ட் ஏரியாவில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு நீர் உறிஞ்சப்படுது, உப்புக்கள் உறிஞ்சப்படுது, தேவைப்பட்டால் யூரியாவும் நீரும் வந்து மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. அடுத்ததாக செக்ரேஷனை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராக்சிமல் டியூபியூலில் உங்களுக்கு ரெனின் அப்படிங்கிற மாதிரியான என்சைம்ஸும் கால்சிட்ரியால் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது. சில செக்ரேஷன்ஸுமே இங்கே வந்து நடக்குது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மைக்கு ஏத்தாப்புலவும், உடம்போட இரத்த அழுத்தத்துக்கு ஏத்தாப்பில் சோடியம் அயனிகளும், இரத்தத்தோட அடர்த்திக்கு ஏத்தாப்பில் உங்களுக்கு சில உப்புக்களும் வந்து உங்களுக்கு மீளுறிஞ்சப்படுகிற வேலையும் நடக்குது. அடுத்ததாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ யூரின். ஒரு யூரினோட பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனுடைய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு மஞ்சள், இளம் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யூரோக்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் மஞ்சள் நிறம் தான் வந்து சிறுநீரோட நிறமாக உங்களுக்கு சொல்லப்படுது. தோராயமாக 1.8 லிட்டர் வந்து சிறுநீர் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மைல்டாக ஒரு சிறிய மணத்தோட சிறுநீர் வந்து இருக்குது. இதனுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய pH வேல்யூ அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது இதனுடைய தோராயமான அந்த pH வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டிரைல் அப்படின்னா சுத்தமானது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலோட தன்மைக்கு ஏற்றபடி, உடலோட தேவைக்கு ஏற்றபடி சிறுநீரகத்தோட பணி என்னவாக இருக்குது, சிறுநீர் அமைப்போட பணி என்னவாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், நமக்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்குது, உப்புக்கள் எல்லாம் உடம்புல இருக்குது அப்படின்னா இந்த சிறுநீரகம் என்ன பண்ணும், அதை ரீஅப்சார்ப் பண்ணாமல் கழிவோட வெளியேற்றிடும். இல்லை நம்ம உடம்புக்கு வந்து நீர் சத்து இன்றைக்கி தேவை அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கும்போது சிறுநீரகமானது ஃபில்டர் பண்ணும்போது சிறுநீரோட சில விஷயங்களை வெளியே விடாமல் மறுபடியும் ரத்தத்திலேயே திருப்பி அனுப்பிடும். அடுத்ததாக நம்மளுடைய இரத்த அழுத்தத்துக்கு தேவையான விஷயங்களும் இரத்தத்தின் அடர்த்திக்கு தேவையான விஷயங்களுமே வந்துட்டு இந்த ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரீஅப்சார்ப் பண்ணி உடம்புக்கு அனுப்பிடும். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா சிறுநீரோட கழிவாக வெளியேற்றிடும். இது இல்லாமல் அம்மோனியா கழிவுகள், யூரியா கழிவுகள், அமினோ ஆசிட்ஸ் கழிவுகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் எடுத்துக்கக்கூடிய சில நச்சு பொருட்கள், மருந்து கழிவுகள், ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பல விஷயங்களும் சிறுநீரோடு சேர்ந்து கழிவாக வெளியேற்றிவிடும். சில சமயங்களில் தேவை இருந்தால் குளுக்கோஸையும் வெளியேற்றிவிடும். அளவுக்கு அதிகமான குளுக்கோஸும் வெளியேறும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்களும் கூட சிறுநீர் வழியாக வெளியேறும்.
இது உடலின் தேவைக்கு ஏற்ப உடலானது, அதாவது நம்மளுடைய யூரினரி சிஸ்டமானது டிசைட் பண்ணி வெளியேற்றப்படக்கூடிய செயலாக நடக்குது. இல்லை நம்ம உடலுக்கு அந்த விஷயம் தேவை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை ரீஅப்சார்ப் பண்ணி அனுப்புது. தேவையில்லாத விஷயங்களாக அந்த நேரத்தில் டிசைட் பண்ணும்போது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த விஷயமாக இந்த யூரினரி சிஸ்டம் நமக்கு நன்மை செய்யுது. நன்றி.